குட்டீஸுங்களுக்கு உப்புமான்னு சொன்னால் ஏன் பிடிக்க மாட்டேங்குதுனே தெரியல. ஆனால் காய்கறிலாம் போட்டு கிச்சடி மாதிரி பண்ணி தந்தோம்னா அந்த பிரியாணி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் விரும்பி சாப்பிட்டுடுறாங்க. காய்கறிலாம் கட் பண்ணியிருக்கிற டைமில் ஹஸ்பண்ட் போயிட்டு மரத்தில் கருவேப்பிலை உடைச்சிட்டு வந்திருந்தாங்க. நம்ம கடையில் வாங்குற கருவேப்பிலையோட வீட்டு மரத்தில் உடைக்கிற கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கருவேப்பிலையை நல்லா அலசி காய வச்சுட்டு கிச்சடியும் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு பால் சர்பத் போட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு குடிச்சிருந்தேன். இப்போ வெயில் டைமில் இதை போட்டு குடிக்கும் போது உடம்பு நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த சம்மர் டைம்லலாம் நம்மளுக்கு ஹேர் கேர்லாம் பண்ணும்போது முடி கொட்டுற பிரச்சனையே இருக்க மாட்டேங்குது. டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி, அதுவும் கருவேப்பிலை பொடியில் வந்து நல்ல கருப்பு உளுந்து, எள்ளு, வேர்க்கடலாம் போட்டு அரைக்கும் போது ஹேர் ஃபால்லாம் கண்டிப்பாக வந்து சரியாகுது. அதே மாதிரி இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி சர்பத்தெலாம் எடுத்துக்கும் போது அதுவும் அந்த சர்பத்துனா நார்மலாக இல்லை, இந்த பாதாம் பிசின், சியா சீட் அப்படி இல்லை சப்ஜா சீட் எதனா ஒன்று போட்டு குடிக்கும் போது உடம்பு கூலிங் ஆகிட்டு அந்த முடி கொட்டின பிரச்சனையே இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கிச்சடிலாம் பண்ணும்போது நம்ம மண் சட்டியில் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.